ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய 1000 ரூபா ரொக்க பணம் தமிழக அரசாங்கம் பொங்கல் பரிசாக மக்களுக்கு வழங்குறாங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னாக்கா 24 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 24 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்கள் யார் யார், இதுக்கான தகவலை எப்படி சேகரிச்சிருக்காங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ இதோட வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் என்னென்னன்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலை முன்னிட்டு அரிசி கார்டுதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை தமிழக அரசு வழங்குகிறது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை கார்டுதாரர்கள், பொருளில்லா கார்டுதாரர்களை தவிர்த்து ஏனைய அனைவருக்குமே 1000 ரூபாய் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதுவரை பொங்கல் பரிசு வழங்கிய போது எத்தனை கார்டுதாரர்கள், எவ்வளவு செலவு என்ற விவரம் உணவு வழங்கல் துறையிடம் கேட்டு அதற்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இலவசங்களை விரும்பாதவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மாட்டார்கள். அதன்படி தகுதி இருந்தும் சராசரியாக 2 லட்சம் பேர் வரை வாங்கியதில்லை. இந்த முறை அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோருக்கு ரூபாய் 1000 கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் விவரங்கள் எப்படி சேகரிக்கப்பட்டுள்ளன என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மாநிலத்தில் 4 லட்சம் சர்க்கரை கார்டுதாரர்கள், 62,000 பொருளில்லா கார்டுதாரர்கள் உள்ளனர். அவர்களின் விவரங்கள் உணவு வழங்கல் துறையிடமிருந்து பெறப்பட்டு விட்டன. தமிழக அரசின் நிதித்துறை IFRMS எனப்படும் மென்பொருள் வாயிலாக பிற துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் விவரங்களை கண்டறிந்துள்ள மத்திய நிதித்துறையிடமிருந்து தமிழகத்தில் வருமான வரி செலுத்துவோரின் விவரங்கள் பெறப்பட்டுள்ளன. உணவு வழங்கல் துறையிடமிருந்து மொத்த ரேஷன் கார்டுதாரர்களின் விவரங்கள் பெறப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்கள், வரி செலுத்துவோர்களின் ஆதார் எண்ணை வைத்து அவர்களின் ரேஷன் கார்டுகள் தேர்வு செய்யப்பட உள்ளன. அந்த கார்டுகள் 1000 ரூபாய் வழங்கும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. அதன்படி 2.24 கோடி கார்டுதாரர்களில் 2 கோடி பேருக்கு மட்டும் தலா 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. மின் ஆளுமை முகமையானது ஒவ்வொரு கடை வாரியாக 1000 ரூபாய் வழங்க வேண்டிய கார்டுதாரர் பட்டியலை உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையிடம் நேற்று மாலை வழங்கியது. அவர்களின் வீடுகளில் பரிசு தொகுப்பு வாங்க எந்த தேதி நேரத்திற்கு வர வேண்டும் என்ற விவரம் அடங்கிய டோக்கன்களை ரேஷன் ஊழியர்களால் வழங்கப்பட்டு வருகின்றன. 10ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகள் வாயிலாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதனால் பெரும்பாலான மக்கள் தமிழக அரசின் மீது கோபமடைந்து பாரபட்சம் பார்க்கும் இந்த பாகுபாட்டினை நீக்குமாறு கோரிக்கைகள் வலுத்து வருது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசிடம் மத்திய அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் விவரம் இல்லை. கடந்த மாதம் சென்னையில் 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்கிய போது அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோருக்கு அந்த தொகை வழங்கப்படவில்லை. வரி செலுத்தும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. அதே சமயம் மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. இந்த பாரபட்சம் மக்களிடம் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே கடந்த காலங்களைப் போலவே அரிசி கார்டுதாரர்களுக்கும் அனைவருக்குமே 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படுவது வழக்கமான ஒன்று. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா வருமான வரி கட்டுவோர், அரசு நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, அரசியல்வாதியாக இருக்கிறவங்க, மத்திய மாநில அரசாங்கத்தில் பணிபுரிகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்படாது அப்படின்ற ஒரு புதிய ஒரு விதியை தமிழக அரசாங்கம் அறிவித்தது மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ஸோ இதை மாற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுதியிருக்காங்க. இந்த வருமான வரி செலுத்துவோர்கள், அரசு அலுவலகங்களில் பணிபுரிகிறவங்க, மற்ற மாநில அளவில் பணிபுரிகிறவங்க, இவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசு தரப்பிலிருந்து இதுக்கான தகவலை பெறப்படுது. ஸோ மத்திய மாநில அரசாங்கத்திடம் இந்த தகவலை பெறப்பட்டு உணவு வட்ட வழங்கல் துறையிடமிருந்து இந்த தகவலை பெறப்பட்டு ஸோ எப்படி இந்த மகளிர்களுக்கு 1000 ரூபாய் 1000 உதவித்தொகையை வழங்குறாங்க, அந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டிலாம் என்ன இருந்துச்சோ அதே போலவே இந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்குறதுக்கான திட்டத்திலையும் அந்த எலிஜிபிலிட்டியை இணைத்து வழங்குறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பிளான் பண்ணுற தமிழக அரசாங்கம் ஸோ இது மக்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்திட்டாக்கா ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்காக அவங்க தகவலுக்காக அலைய தேவையில்லை. ஆல்ரெடி இவங்க டீட்டெயிலெல்லாம் நம்ம மகளிர் உதவித்தொகைக்காக கொடுத்துருப்போம். ஸோ அதில் ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே அதில் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே பணத்தை போட்டாங்கன்னா
ஸோ கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் வேலை மிச்சமாக இருக்கும். ரெண்டாவது மக்களுக்கு வந்து நேரடியாக பணங்கள் வந்து நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் சேருவதற்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக இருக்கும். ஏன் இந்த அரசாங்கம் அதை ஏன் முன் வந்து செய்ய விரும்பலை அப்படின்றது தெரியல. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணாக்க லைக் பண்ணுங்கள். கடந்த காலங்கள் போலவே இந்த காலமும் இந்த 1000 ரூபா பொங்கல் பரிசுன்றது எல்லாருக்குமே அரிசி அட்டைதாரர்கள், இந்த ஏஏஒய் கார்டு வச்சுருக்கிறவங்க, என்பிஹெச்எஸ் கார்டு வச்சுருக்கிறவங்க, இந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த 1000 ரூபா வந்து எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் வழங்கினாங்கனாக்கா உண்மையாலுமே ஒரு மக்கள் வந்து மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடுவாங்க. இந்த பாரபட்சத்தால் மக்கள் வந்து பிரித்து கோபத்தில் இருக்கிறதால வரக்கூடிய நாட்களில் தேர்தலில் இதுக்கான எதிர்ப்புகளை தமிழக அரசாங்கம் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஊரில் யாருக்காவது பொங்கல் பரிசு வந்து வழங்கப்படலை, போன வருஷம் வழங்கியிருக்காங்க, இந்த வருஷம் வந்து வழங்கப்படலை அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் வந்து அதை யாரும் கேட்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விவரம் உங்களுக்கு தேவைனாக்கா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நீங்கள் வந்து நேரடியாக உங்களுடைய மாவட்ட துறையை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டோக்கன் வழங்கலை, என்ன விவரம்ன்றதை கேட்டு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம்க்கா. இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைன்றதை பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.